على سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. وعن عائشة رضي الله تعالى عنها قالت அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், மன் தகல்லம ஃபீ ஷைஇம் மினல் கத்ரி, விதியிலிருந்தும் ஒரு வஸ்துவை பற்றி யார் பேசினானோ, சுஇல அன்ஹு, அது ஏன் பேசினான் என்று அவன் கேட்கப்படுவான். யௌமுல் கியாமா, கியாமத்து நாளிலே. வமன் லம் யதகல்லம் ஃபீஹி, யார் அதை பற்றி பேசவே இல்லையோ, லம் யுஸ்அல் அன்ஹு, ஏன் நீ பேசலை என்று அதை பற்றி கேட்கப்பட மாட்டான். ரவாஹு இப்னு மாஜா. ஒரு அருமையான கருத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதாவது, தேவையில்லாததை பேசி வம்புல மாட்டிக்காத. இதை பேச வேண்டும் என்று எதுவும் மேலே கட்டாயம் இல்லையோ அதை பேசாத. இப்போ நீ பயான் பேசுகிற, அதனால 4 பேர் கெட்டு போனோம். ஏன் பயான் பேசி அவனுக்கு கெடுத்த என்று உனக்கு கேள்வி இருக்குது. தேவையில்லாத பேசி அவன் மனசில் ஏன் குழப்பத்தை உண்டு பண்ணினா என்று கேள்வி இருக்குது. பயான் பேசலை, சும்மா ஏன் நீ பயான் பேசலைன்னு கேள்வி இருக்கா? இல்லவே இல்லை. உன் வேலையை நீ பார்த்துக்கிட்டு நல்லா அமல் செஞ்சால் முடிஞ்சு போச்சு. எவனா தவறு செஞ்சால் திருத்தலாம். நானும் மக்களுக்கு உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னு போய் ஊரை கெடுக்கிறாங்க ரொம்ப பேர். நீ அதனால் நீ பயான் பேசுகிறது, சில பேர் பயான் செய்கிறது மக்களை சிறுமத்து, சில பேர் பயான் செய்யாமல் இருக்கிறது முஸ்லீம் சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய சிறுமத்து. சில பேர் பயான் செய்கிறான் பார்த்தீங்களா, உரையாற்றுறான் பார்த்தீங்களா, உரையாற்று சிறுமை செய்கிறவங்க இருக்கிறாங்க, உரையாற்றாமல் இருக்கிறான் பாருங்கள், அல்லாஹ் அக்பர், அதுவே மாபெரும் சிறுமத்து. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அவங்க செய்யக்கூடிய மிகப்பெரிய தொண்டு என்ன? வாயை திறக்காமல் இருக்காங்க பாருங்கள், அதுவே தொண்டு. சில பேர் எழுதி சேவை செய்வாங்க இஸ்லாமிய சமுதாயத்துக்கு, அவங்க எழுத்துக்கள் மூலமாக. சில பேர் எழுதாமல் இருக்கிறது தான் சமுதாயத்துக்கு மாபெரும் சேவை. எழுதாமல் எதுவும் புத்தகம் போடாமல் உட்காந்தாவே அதுவே மிகப்பெரிய சேவை. புரிஞ்சுங்களா? நீ மஸ்ஜிதுக்கு வராமீறி, அதுவே அதுதான் பெரிய சவால். அவன் பள்ளிவாசலுக்கு வந்தால் குழப்பம். நிர்வாகத்துக்கு சில பேர் சேவை செய்வாங்க, நிர்வாகத்துக்கு வராமல் நீரி சமுதாயம் உருப்படும், நாடு நல்லா இருக்கும், மிகச்சிறந்தது. சில பேர் மீட்டிங்கு வரும்போதே தன்னை காட்டலாம் மீட்டிங் வருது. கணவன் மனைவிக்கு மத்தியில் சமாதானப்படுத்துறதுக்காக தன்னை வருது. அந்த மீட்டிங்கில் நான் என்ன செய்கிறேன், நான் பெரிய பிடுங்கி என்று காட்டுவதற்காக வேண்டி. தெரிஞ்சுங்களா? இவர் தன்னை பற்றி பேச காட்டுறேன் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறது. மீட்டிங் அப்போ தான் சொன்னேன், நான் தான் கடைசி 2 ஏற்றி பேசுகிறேன், நான் ஒருத்தி தான் அவங்க 2 பேசுகிறேன் அப்படின்னு தன் பிறதால் அவங்களே. அதுலேருந்து அல்லாஹ் ஜல்ல ஹக்கம மின் அஹ்லி ஹக்கம மின் அஹ்லிஹா. எதுவும் பிரச்சனையா, இங்கேருந்து ஒரு ஆள் வாங்க, அங்கேருந்து ஒரு ஆள் வாங்க, 2 பேரும் பேசுங்க. பெண் வீட்டாருந்து ஒரு பக்கம், பெண் வீட்டில் 10 பேர், ஆண் வீட்டில் 10 பேர், இவன் ஒன்று கத்த அவன் ஒன்று கத்த, என்றைக்குமே பிரச்சனை முடியவே முடியாது. ஒரு பிரச்சனையை தீர்க்கிறது என்றால் ஒரு ஆள் வாங்க, இங்கிருந்து ஒரு ஆள் வாங்க, அங்கிருந்து ஒரு ஆள் வாங்க. இப்போ அவர்கள் மத்தியில் இன் யுரீதா இஸ்லாஹன், உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானத்தை விரும்புவீர்களே ஆனால் யுவஃபிகுல்லாஹ் பைனஹும், அல்ல சமாதானத்தை ஏற்படுத்துவோம். இல்லை சண்டை போடுறதா நோக்கம்னு சண்டை கத்துறான்னு பள்ளிவாசலில் உட்காந்தா தொழுவிக்கு ஒன்றும் வர்றதில்லை. பஞ்சாயத்துனா எல்லாம் வந்துடுறாங்க. தொழுவிக்கு வாங்கினா வரமாட்டுறாரு, தலைவரே வரமாட்டுறாரு, செக்ரட்டரி காணும். பஞ்சாயத்து இன்றைக்கி எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு சொன்னால் மஸ்ஜிதே இடம் இல்லை, ஆனாலும் கத்துறாங்க, காய்ச்சி மூச்சு ஒரே சத்தம். இந்த பிரச்சனையை பெருசாக்குறது தேவையில்லை. அது என்ன நடக்குதுன்னு போய் எட்டி பார்த்தா அது ஒரு சந்தோஷம் வந்துச்சுங்களா. முல்லா ஒரு நாள் தெருவில் ரொம்ப தேடிட்டு இருந்தாராம். இனிமேல் ரொம்ப குனிஞ்சு ரொம்ப தேடுறாரு. ஒருத்தன் அவனும் சேர்ந்து தேடுறான், என்னமோ தேடுறாரு, என்ன அவருக்குன்ட்டு கேட்டால் என்ன பண்ணுறா தேடுறேன், பதிலே பேச 2 பார்த்து தேடுறாரு. சும்மா சேரனா முக்கியமான விஷயமாக தான் இருக்கும். அவராக கர்மம் பண்ணிக்கிறாரு, சாவி கீவி இருக்குமோ, காசு ஒன்று இருக்குமோ, நாம் எடுத்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு வீட்டில் எது வித்தியாசமாக இருக்கான்னு இப்படி அவரும் தேடுறாரு. 2 பேர் தேடுறது, 3ஆவது வந்தார், அவரும் சேர்ந்து தேடுறாரு. இப்படியே 50 பேர் சேர்ந்து தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கே அந்த இடத்துல எல்லாம் 50 பேர் சேர்ந்து தேடுறாங்க. அந்த மைதானமே தேடுது, எல்லாம் 49 தேடுறான். அப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு 50 ஆளும் தேடுறாரு, எல்லாம் தேடுறாரு. முள்ள ஐஸ்கே போயிட்டு இருக்காங்க. எனவே அவர் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டார். இவங்க எல்லாம் தொலைவிட்டு இருக்காங்க. ஒருத்தன் எப்போ ஒருத்தன் வீட்டுக்கு போனது அர்த்தம் செஞ்சுக்கிறாங்க. இப்படி காலையில் சாதி தொடறாங்க, எல்லாம் தேடுறாங்க. என்ன தேடுறோம் யாருக்குமே தெரியும். எதை தேடுகிறோம், யாருக்காக தேடுகிறோம், என்ன தேடுகிறோம் என்று யாருக்குமே தெரியல, எல்லாம் தேடுறாங்க.
அப்போ தேவையில்லாத விஷயம் தலையிடத்தில் மனுஷன் ரொம்ப அவன் என்ன செய்யறான் அது நாமளும் செய்யணும். அது மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம். நீ ரெண்டு வேடிக்கை பார்த்து கூர்ந்துன்னு அவனு வேடிக்கை பார்த்துட்டு பணத்தை இப்படி எல்லாரும் அப்படியே எல்லாம் பார்க்குறாங்க. கை வச்சு கால் வச்சு அப்படியே எல்லாம் பைக்கில் போகிறோன்னு எல்லாம் பார்க்குறானோ. ஹச்சுன்னு படம் நான் கடைசியில் என்னடா பார்த்து நேரம் சும்மா அதுக்காண்டி இப்படி மேலே பார்த்துட்டு அந்த மாதிரி ஒருத்தன் கொஞ்சம் கவனித்து பார்த்தா போதும். ஒன்றுமே தெருவில் நீ எச்சி திப்பிட்டு வேடிக்கை பார்க்க நேரம் எல்லாம் கூட சேர்ந்துடும். எல்லாம் அது ஒரு வேடிக்கை பார்க்குறது ஒரு தேவையில்லாத தலையிடுறது மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஒரு ஆள் கம்பத்தில் ஏறி தொங்கி கம்பத்தில் ஏறி கீழே விழுந்துருவேன் மரியாதையாக வந்து எனக்கு நமக்கு சொல்கிறான் கோரிக்கை. உடனே அங்கே போலீஸ் வந்துச்சு எல்லா மக்கள்லாம் ஆயிரம் நின்றாங்க எப்படி விடுவான்னு பார்க்குறதுக்காண்டி எல்லாம் லைவில் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. பாருங்க பேச்சு வந்துட்டு இருக்கு. இன்னும் சட்டில் கீழே விழுக போகிறார். சுண்டுக்காரன் வந்துட்டான். அதுல ஒருத்தர் தொப்பி கடை போட்டான், ஒருத்தன் வாடா கடை போட்டான். சட்ட நேரத்தில் ஒரு கீரை விழுக போகிறார். லைவ் தற்கொலை பாருங்கள், லைவாக பார்க்க போகிறீங்க. இப்போ நீங்கள் இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நேரடி ஒளிபரப்பு அப்படின்னு எல்லாம் நிற்கிறாங்க. முன்னாடி இந்த மக்களுக்கு வந்து எதையோ ஒன்று வேடிக்கை பார்க்குறதுன்னா அவ்வளோ சந்தோஷம். இதோ தொழில் நடக்கிறத பார்க்குறது தேவையில்லாத பேசுறதுன்னா ஒன்று பலதாக ஆக்கி பேசுறதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதனால மிகவும் பெருமானம் சொல்லும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் வல்லதீனஹும் அனில் லகுவி முஅரிதுன். இவர்களுக்கு எது சம்பந்தம் இல்லையோ, எதை உன்னுடைய எதிர்பார்க்கவில்லையோ, அல்லாஹ் தஆலா செய்யும் சொல்லவில்லையோ அதில் தலையிடாத. லகு வீண் வேலைகளில் போய் ஈடுபடாத. இது பேசினா உனக்கு பிரயோஜனமாக பேசு. பெருமாள் அழகாக சொன்னாங்க சொல்லலாம். இது பேசினா விதியை பற்றி பேசினா ஏன் பேசுன்னு நல்லா கேட்பான். இதை பற்றி பேசலை ஏன் பேசலைன்னு கேட்க மாட்டானோ அதெல்லாம் பேசாமல் வாங்கி முடிச்சு சும்மா எது உனக்கு யக்கீனாக உறுதியாக தெரியுமோ அதை மட்டும் பேசு. விதியை பற்றி எல்லாரும் என்ன சொன்னாங்க? விதி வந்து எல்லாம் எழுதி வச்சுருக்கிறான். தவறு மஃபூஸ் நம்ம செய்யறதெல்லாம் எல்லாம் எழுதி வச்சுருக்கிறான். எதை எழுதி வைத்தானோ அதுதான் நடக்கிறது, நடந்தது, நடக்கிறது, நடக்கும். அதுக்கு மாற்றமாக அணுவத்தனையும் நடக்காது. முடிஞ்சு போச்சு. துவா செஞ்சால் எல்லாம் மாற்றுவான். அதுவும் இப்போ மாற்றுவான்னா விருதியில் எல்லாம் மாற்றுறானா? நீ மாற்றுவேங்கிறதையும் எல்லாம் எழுதி வச்சுருக்கான். அவ்வளோதான். இவர் இந்த விஷயத்தை துவா செய்வார், இவர் விதி இப்படி மாறும். இவர் துவா செய்ய மாட்டார், மாறாது. அதையும் எல்லாம் எழுதி வச்சுருக்கான் உம்முல் கிதாபில். இப்போ அல்லாஹ் விதியை அழித்து மாற்றுவானா? யம்ஹகுல்லாஹு மா யஷாஉ யுஸ்பித்து வ இந்தஹு உம்முல் கிதாப். அல்லாஹ் தான் நாடியதை அழிப்பான், தான் நாடியதை எல்லாரையும் சேர்த்துவான். அது அவனுக்கு உரிமை இருக்குது. உம்முல் கிதாப் அவன் கையில் இருக்குதுன்னு சொன்னான் தான் தரான். இது வந்து அடுத்த ஸ்டேஜில் உண்டான உம்முல் கிதாப். அசல் உம்முல் கிதாபில் எதுவும் மாற்றுறதில்லை அல்லாஹ் தஆலா. அது எந்த லா யுபத்தில் கவுல் லதைய என்னிடத்துல சொல்லுக்கு மாற்றம் இல்லைன்றான் நான் தரான். ரெண்டும் உண்மை தான். அப்போ தக்தீர் ரெண்டு வகை. முபரம் ஒன்று, தக்தீர் முஅல்லக் ஒன்று. முபரம் மாறாது, முஅல்லக் மாறும். இதெல்லாம் ரிவாயத்தில் வந்திருக்கு. இப்போ என்ன அல்லாஹ் சொன்னானோ அதை கேட்டுக்கோ. வாட்சம் அடிக்காது. எது உனக்கு உறுதியாக தெரியவில்லையோ அதை பற்றி பேசாது. சந்தேகமானதை பேசவே கூடாது. யகீனை பேசு, சந்தேகமானதை பேசாது. யகீனாக இருந்தாலும் கூட அது பேசுவதால் உனக்கோ மற்றவர்களுக்கோ பலன் இருந்தால் பேசு. அல்லாஹ் மறுமையில் உன்னை இது கேட்க மாட்டான்னா பேசு. அதை பற்றி ஒரு விஷயம் யகீனா உறுதியாக தெரியும், ஆனால் அதை உன்ட்டு சொல்வதை கொண்டு நோக்கம் என்ன? நோக்கம் இல்லை, பேசாத. அது எவ்வளோ பெரிய விஷயம் பெருமாள் சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாழ்நாளெலாம் கடைப்பிடிங்க. யாகாவராயினும் நாகாக்க, எதை பாதுகாக்காவிட்டாலும் நாக்க பாதுகாத்துக்கும். மனிதர் நரகத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப காரணம் அதுதான். இன்று மனிதருடைய அழிவுக்கு காரணம் அதுதான். எத்தனையோ மாணவர்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் அதுதான். தேவையில்லாமல் பேச்சுகள், வெட்டி பேச்சு, வீண் பேச்சு, சண்டை. முடியுது, சண்டையிலே முடியுது. எத்தனை சண்டையெல்லாம் நடந்துச்சு பாருங்கள். எல்லாம் எங்கே முடியும்? ஊரில் ஏற்பட்ட சண்டை, உன் வீட்டில் ஏற்பட்ட சண்டை, உன் மனைவி மக்கள்கிட்ட ஏற்பட்ட சண்டை, உன் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை, எல்லாம் யோசிச்சு பாரு. எங்கே ஆரம்பிக்கும்? கடைசியில் நாக்கில் தான் ஆரம்பிக்கும். ஒருத்தவங்க சண்டை 4 பேர் சமாதானப்படுத்திட்டா முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து 50 பேர் கோன்னு கத்துறது, அங்கே 50 பேர் கோன்னு கத்துறது. எல்லாம் அவன் 2 பேரும் விட்டு சமாதானம் ஆயிடுவானு. கொஞ்ச நேரத்தில் 2 பேர் சண்டை போடுறானுங்க. 2 பேரை மட்டும் விட்டு யாரும் தலையில் வச்சுக்குவேன். ஏப்பா நீ வரப்போப்பா அவன் போயிட்டு இருப்பாங்க. இவங்ககிட்ட 5 பேர், அவங்ககிட்ட 5 பேர் சேர்றதுனால சண்டையே முத்துது. இந்த ஊரில் சண்டை நடந்துச்சு ரம்ஜானில். ஒரு சண்டை இங்கே ஒரு 2 3 பேர், அங்கே 2 3 பேர் அடிச்சுக்கிட்டானுங்க.
இவனுக்கு ஆதரவாக 10 பேர், அவனுக்கு ஆதரவாக 10 பேர். ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் சண்டை முதல்ல ஏற்பட்டுச்சு. இவனுக்கு 5 பேர், அவனுக்கு 5 பேர், அப்புறம் இவனுக்கு இன்னும் 5 பேர், அவனுக்கு இன்னும் 5 பேர், இப்படி 50 பேர் சேர்ந்துட்டானுங்க. எல்லாம் விட்டு கல்லை விட்டு எறிகிறானுங்க. இப்படியே அடி தட்டி பயங்கரமாக தெருவே போ நிற்கிது. தொழுகை பார்த்தா ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. சண்டைன்னா அத்தனை பேர் எங்கேருந்தா வரானுன்னு தெரியல. லோகத்தொழு பார்த்தா 5 பேர் இருக்கிறாங்க. லோகத்தொழு சண்டை அறிவிக்கப்படுகிறது, அனைவரும் சண்டை வருமானம் கேட்கப்படுதுன்னு சொல்லி பாருங்க, 5 பேர் நிற்பான். எங்கேருந்தா வரான்னு தெரியல. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்துடுச்சு. அந்த அம்மா நேராக வந்து இறங்க, இன்ஸ்பெக்டர் அம்மா வந்து இறங்கினாங்க. இறங்கி முதல்ல கேட்டாங்க, இது யாருக்கும் பிரச்சனை, இவங்களுக்கும். சரி, ஊர் ஜமா தலைவர் யார்? இவர். நாட்டாமை யார்? இவர். 2 பேர், இது தலைவர், செக்ரட்டரி. இந்த 4 பேரை தவிர மற்றவங்க போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னம்மா. போய் எல்லோரும் போங்க, 4 பேர் மட்டும் நீங்கள் மொத்தமாக போங்க. அதெல்லாம் முடியாது, இப்போ தெரிய வைக்க போக மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க. அவரும் சில பேர் போனாங்க, சில பேர் போகிற மாதிரி நிற்கல, எல்லாம் இருந்தாங்க. உடனே அந்த அம்மா ஐடியா பண்ணிச்சு. ஃபோன் எடுத்து கீழே கொடுத்து, நீங்கள் அந்த 4 பேர் மட்டும் இங்கே வாங்கினாண்டு, மற்றவங்க எல்லாத்தையும் இந்த கேமரா பிடி ஆன் பண்ணி கேமரா எல்லாத்தையும் பிடி, யார் முகம் அதில் உழுவுதோ எல்லாத்தையுமே அப்படியே எஃப்ஐஆர் போட்டு உள்ளே தள்ளு அப்படின்னு சத்தமாக சொல்லி கேமரா கையில் கொடுத்துச்சார் போலீஸ்காரங்க கையில். அவன் இப்படி பிடிக்க ஆரம்பித்த உடனே அவன் மொத்த மூடிட்டான். இப்படி மூடிக்கிட்டு எல்லாம் பார்க்குறான். ஆளாளுக்கு சிந்தாள் ஒருத்தன் இல்லை, எவன் இருந்துருக்கான் அளவுக்கு திருப்புறான். அந்த அவன் மூஞ்ச திரும்பிக்கிறான், திரும்பி ஓடுறான். ஓடுன்னு எல்லாம் தெரு கடைசி வரைக்கும் தோத்துறாரு போலீஸ்கார ஒருத்தன் ஓட எல்லாம் பிடிச்சி எல்லாம் ஓட்டான். 4 பேர் படிக்கிறாங்க. சண்டை போட்டால் 2 பேர், அவன் தலைவர் ஒருத்தர், செக்ரட்டரி ஒருத்தர். இப்போ சொல்லு என்ன பிரச்சனை, எல்லாம் ஓட்டான் ஒருத்தர் இல்லாமல். இது என்ன அழகாக ஐடியா பண்ணுறாங்க. அது அவங்களே அதுலேயே ஊரில் அவங்க இந்த மாதிரி 1000 பிரச்சனையும் பார்த்துருப்பாங்க. நம்ம ஒன்று பார்க்குறோம், அவங்க டெய்லி தானே ஒரு ஊரில் காலையிலும் சாயந்தரம் வரைக்கும் ஒரு ஊராக பஞ்சாயத்துக்கு தானே வேலை போலீஸுக்கு. எல்லாம் ஐடியா வச்சுருக்காங்க. சண்டைக்கு காரணமே இவங்க தான். சரி, 4 பேருக்கு பிரச்சனை, நீ 4 பேர் ஸ்டேஷன் ஏற்று பார்ப்பேன். ஏற்றிட்டு போயிடுச்சு, வேறு யாரும் பிரச்சனை இல்லை. ஏற்றிட்டு போய் அங்கே விசாரிக்கிற முறையில் 4 பேரையும் விசாரித்து யார் மேலே கரெக்டாக குற்றவாளிகள் இவன்கிட்ட கேட்டு அவன்கிட்ட கேட்டு கரெக்டாக 6 பேர் மேலே குற்றம் அப்படின்னு சொல்லி விவரம் தெரிஞ்சுட்டு போலீஸ் அமைச்சு 6 பேரையும் அள்ளிட்டு வா, நேராக அவன் வீட்டுக்கு போய் அள்ளிட்டு கொண்டு போட்டாங்க. அன்றைக்கி ஊர் அடங்கானது, அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் எவனும் போகிறதில்லை. அந்த 6 பேருக்கும் லாடம் கட்டி அனுப்பி வச்சாங்க. அதோட இதுக்குனாலும் ஒன்றும் சேராம இருக்கு, எவனும் சேரதில்லை. எவனும் எவ்வளோ பிரச்சனை இல்லை, அம்மா புக்கா இல்லாமல் ஓடி வந்து மவனே வேணும் லாடம் கட்டிடணும் வா அப்படின்னு விட்டுட்டு போயிடுறேன். தேவையில்லாத தலையிடுவது மனிதர்களுக்கு ஒரு சந்தோஷம். அது அடுத்தவங்க குடும்பத்தில் என்ன பிரச்சனை, தான் குடும்பத்தில் 1000 பிரச்சனை, அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை போய் அதை என்ன நல்லா ஆச்சா, நல்லா உதவானோன்னா நல்லா ஆச்சா, முடிவு என்னாச்சு கடைசியில் அது தெரிந்து கொள்வதுக்கு இவர்களுக்கு ஒரு ஆர்வம். சினிமா பார்க்குறவங்க இல்லை, நாடகம் பார்க்குறாங்கல்ல, எதுக்க வேண்டியது இல்லை, அடுத்தவங்க குடும்ப பிரச்சனை தான். சினிமாவில் ஆர்வம் எதுக்குன்னா அந்த பிரச்சனை என்னாச்சு, இந்த பிரச்சனை என்னாச்சு, அவங்க சண்டை போட்டாங்க, முடிவு என்னாச்சு. அது நாடகம், சீரியல். இப்போ நம்ம தமிழ் பெண்கள் சீரியல்லே உட்காந்துருக்காங்க போகலாம். ஏன் ஃபஸ்ட்டு எடுத்து 1-2 சண்டை காமிச்சிடுவோம். சீரியல் ஆரம்பிக்கும் முதல் சாப்டர்லேயே மாமியா மருமக சண்டை, உன்னை கொலை செய்யறனாட்டு விட்றடி, உன்னை கொலை செய்யாமல் இருக்குல்லடி மாமியா மருமகாரு பாரு, யார் கொலை செய்கிறான்னு பாரு அப்படின்னு. இப்போ முதல் சீரியல் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்த சீரியல் கட்டாயம் பார்த்தேன், கொலை யார் செய்யறான்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா, இவன் அவளை கொள்றாளா அவள் இவளை கொள்றாளா அப்படிங்கிறத உடனே அடுத்த சீரியலில் அது நடக்குது. இப்படி அவன் சீரியல் எபிசோடு கொண்டு போயிட்டே இருக்கான். ஒன்று ஜாயின் பண்ணி லிங்க் பண்ணி 700வது எபிசோடு அத்தனையும் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருக்கான். கூப்பிட்ட மாதிரி எதுக்குங்க, பிரச்சனைக்கு ஒரு முடிவு செஞ்சால் தான் நமக்கு மனசு ஆகும். என்னைக்கு முடியுதுன்னு பார்த்துட்டு சாவலாம். சாவறதுக்குள்ளார அது முடியுமா என்னன்னு தெரியல. இல்லை அதுக்குள்ளே நீ மூத்த ஹயாத் நிர்மாக்கி வை அல்லா. சீரியலில் முடிஞ்சு யாரை கொள்றாங்க, சரி யார் தூக்கில் ஏற்றுறாங்க, இதை பார்த்துட்டா சாவறாங்க அப்படிலாம் தோச்சிடறாங்க. இதை பார்த்துட்டு போகணும். அடுத்தவங்களுடைய சண்டைன்னா அவ்வளோ சந்தோஷம். அதனால் முதல்ல என்ன மூமினுடைய அடையாளங்கள், அஃப்ரல் மூமின் வல்லதீன் ஹும் ஃபி ஸலாத்திஹிம் ஹாஷிஊன் வல்லதீன் ஹும் அனில் லஹ்வி முஅரிதுன். மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, ஒரு மனிதனுடைய இஸ்லாம் அழகிய முறையில் இருப்பதற்கு அர்த்தம் தர்க்குஹு மாலா யஅனிஹி, அவன் தேவையில்லாத விட்டு ஒதுங்கிக்கும். இது தேவையாக பாருங்க, இந்த பேச்சு பேசணுமா, இந்த பேச்சு பேச வேண்டிய அவசியம் இருக்கா, அவசியம்னா பேசு. இந்த பேசு எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதை பற்றி பேசாது. இந்த பேச்சாக இருந்தாலும் சரிதான். யார் விஷயம் சரி, 2 பேர் சண்டை போட்டுக்கான, நீ தலையிட 3ஆம் நம்பர் போய் ஏடா யாரும் அடிக்க வர போகவே போகாது. அது சண்டை போட்டுக்குவோம், சேர்ந்துக்குவோம். நீ 3ஆவது நபர் அங்கே போய் நிற்கிறனே தான் சண்டை வம்பு பெருசாகுது. அவருக்கு ஆலோசனை, இவருக்கு ஆலோசனை, அவர் பக்கம் 4 பேர், இவர் பக்கம் 4 பேர், இவர் சுமராவே இவர் பக்கம், அவர் சுமராவே அவர் பக்கம். சுமராவை காப்பாற்ற போகிறேன். சுமராவுக்கே நீ இருக்கிறது தான் கேவலம், முட்டை எல்லாத்துலேயும்.
இவர் ஜும்ராவை மானத்தை காப்பாற்ற போகிறாராம் இவர். எனவே ஜும்ராவுக்கு நீ இருக்கிறது தான் கேவலமே. இல்லை ஜும்ராவை நீ முதல் மதிப்பெண் எடுத்துக்காதான் ஜும்ராவுக்கு பெருமை. இன்னைக்கு மட்டும் இல்லை, கியாமத்து வரைக்கும் பெருமை. 4 மணிக்கு சொல்லிக்குவாங்க, நாங்கள் ஒரே செட்டுங்க. அவர் இன்னைக்கு இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு அறிஞராக போற்றப்படுகிறார், 1000 புக்கு எழுதியிருக்காரு பார்த்தீங்களா, அவர் எங்கள் ஜும்ராவில் நாம ஒன்றா ஓதணும் என்று ஜும்ராவே பெருமைப்படும் உன்னுடைய அறிவை பார்த்து. விளைஞ்சிங்களா? அது செஞ்சு ஜும்ராவுடைய மானத்தை காப்பாற்று. விளைஞ்சிங்களா? உன் ஊருடைய மானத்தை காப்பாற்று. ஆதரவு போயிட்டு அவன் அடிக்க போகிறேன் நான் அடிக்க போகிறேன்ட்டு அது வந்து அயோக்கியத்தனம். அந்த ஆதரவு கொடுக்குறது கிடையாது. விளைஞ்சிங்களா? சரி வாங்க. அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சொல்ல நமக்கு என்ன விளக்குறாங்க? உனக்கு எது யகீனா தெரியுமோ அதை பேசு. சரி, யகீனா தெரிந்தாலும் கூட அவர் சொன்னார் என்பதற்காக வேண்டி எதையும் பேசாத. பெருமானார் சொன்னாங்க, கஃபாபில் மருகி கிதுபன், ஒரு மனிதன் சொல்லக்கூடிய பொய்யால், கதிபன் கதுபு, கதிபுன்னு சொல்ல கிதுபு ரிவாயத்தின்படி ரெண்டுமே மஸ்தர் தான். ஒரு மனிதன் பொய்யனாக இருப்பதற்கு போதுமானது அங்கே கல்லம பிக்குல்லி மா சம்ய அவுக்கமா காசா, தான் கேட்டதெல்லாம் பேசுறது. ஏன் தெரியும்பா, அவங்க யாரோ சொன்னாங்க கேள்விப்பட்டேன், அப்படி சொன்னேன். உனக்கு அவரை பற்றி சொல்கிறியே, இது எப்படி தெரியும் உனக்கு? எனக்கு ஒருத்தர் சொன்னார். அவர் சொன்ன தஹகீக் செஞ்சையா? இல்லை. தஹகீக் எப்படி சொன்ன நீ? இன்னொருத்தர் உனக்கு சொன்னதை உறுதிப்படுத்தாமல் நீ போய் இன்னொரு நகல் சேர்த்த நீயும் மாபெரும் பொய்யன் தான். நீயும் அந்த பொய்யில கூட்டாளி தான். அவங்க கசைட்டி அடிக்கணும் மாதிரி சட்டப்படி. அன்னை ஆயிஷா நாயகம் வந்து இந்த மாதிரி ஒரே ஒரு ஆள் கிளப்பி விட்டான், அப்துல்லா பின் உபை. அன்னை ஆயிஷா நாயகம் இந்த மாதிரி தவறு செய்தார்கள் என்று இவன் கண்ணால் பார்க்காத ஒன்றை கற்பனையாக சொன்னான். ஆயிஷா நாயகத்தை கூட்டிகிட்டு வந்தாங்க நிஜமா, திரும்பி கூட பார்க்காது, அவங்க தனியாக இருக்கிறாங்கன்ட்டு ஒட்டகத்தில் ஏறி ஒட்டகத்தை கையை பிடிச்சி நடந்து கூப்பிட்டு வந்தாங்க. இந்த சஹாபியரை அது எல்லாத்தாரான்னு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. அவங்க மேலே உயிரே, அவங்க மேலே எல்லாரும் உயிரே வச்சுருக்காங்க. தன்னுடைய தாயார், அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய புனிதமிகு துணைவியார், நம்முடைய தாயார் எவ்வளோ மதிப்பு வச்சுருப்பாங்க சஹாபாக்கள். கண்ணில் கூட பார்க்க மாட்டாங்க, ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. ஒட்டகத்தை நிப்பட்டி இவங்க நடந்தே வந்தாங்க. அதை பார்த்தான். இவங்க 2 பேர் தனிமையில் இருந்தாங்க. பார்க்காத ஒன்றை பார்த்ததாக இவனாக கற்பனை செஞ்சு சொன்னான். உடனே அதை கேள்விப்பட்டு இன்னொருத்திட்ட போய், இப்போ அந்த உபை பின் சலூல் இருக்கானே அப்துல்லா பின், அவன் சொன்னான் கேள்விப்பட்டீங்களா, இந்த மாதிரி நடந்துச்சான். இவரு போய் அவர்கிட்ட சொல்ல, அவர்கிட்ட இருந்து இன்னொருத்தர் இன்னொரு சொல்ல, இப்படி 4 பேர்கிட்ட போச்சு. இப்படி கொஞ்சம் பேர் 4-5 பேர் அதில் போய் இவங்க சொன்னதாக இவங்க பார்த்து தான் சொல்ல, நான் பார்க்கலப்பா, அவர் சொன்னார் தான் எனக்கு தெரியும். அப்போ நக்கல் தான் செஞ்சாங்க. அல்ல எல்லாரையுமே கசை அடிங்கன்ட்டான், 80 அடி. யார் பார்க்காமல் அந்த செய்தியை பரப்புகிறார்களோ, அவர் சொன்னார் என்று சொன்னாலும் கீலோ கால் நகாக்கும் அல்லா அவங்களை தடுத்திருக்கிறான், கீலோ காலை விட்டு மலை தடுத்திருக்கிறான். தான் பார்க்காது பார்த்தேன் என்று சொன்னாலும், பார்த்தேன்னு சொல்ல, நான் பார்க்கலப்பா அவர் சொன்னார் என்று சொன்னாலும் தப்பு தான், உதைக்கணும். அதுக்காக அதுவும் தப்பு தான். அதையும் அதுக்கும் 80 கசேரி அடிக்கணும்ட்டான். யாரெல்லாம் சம்மந்தப்பட்டார்களோ எல்லாரும் 80 அடி அடிக்கப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய ஹுக்கும், இன்னல்லதீன யார் வந்து எர்மூல் முஹ்சினாத்தில் காஃபிலாத்தில் முஃமினாத்தில் லுஇனு ஃபித் துன்யா, ஒரு முஃமினான முஸ்லிமான அப்பாவியான எந்த குற்றம் இழைக்காத ஒரு பெண்ணை தவறாக பேசி எவ்வளோ பேர் அந்த தவறாக பேச தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் அதனால் தீய முடி ஓடி போயிடுறாங்க. இந்த மாதிரி தப்பாக பேசிட்டான்னு மனசு எவ்வளோ வேதனைப்படுறாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு தேவையில்லாமல் ஒன்று பேசினால் அப்படி பேசியவரை கசையால் அடிக்க வேண்டும். அவன் ஆதாரத்தை கொண்டு வந்தாலே தவிர, நான் வந்து சாட்சியை கொண்டு வந்து தான் செஞ்சதுக்கு. இது எவ்வளோ சர்வசாதாரணம். அவளை பற்றி தெரியுவாங்க, அவள் கிடக்கிறா சிரிக்கி, அவர் நடத்த சரியில்லைங்க. சர்வசாதாரணமாக சொல்கிறோம். ஒரு பெண்ணை பற்றி அவர் நடத்த சரியில்லைங்க. நடத்தை சரியில்லைன்னு அர்த்தம் தான். அவள் நடைமுறை சரியில்லைன்னு அர்த்தம் என்ன? அவள் நடக்கவே சரியில்லைன்னு சொல்லிட்டு கோணம் காலை வளர்ச்சி நடக்கிறாளா? அவள் வாழ்க்கையே சரியில்லைங்கிற அப்படிதான் அர்த்தம் இருக்கு. ஒருத்தி பார்த்து அவள் கிடக்கிற அவள் சரியில்லை அப்படின்னு சொன்னாலே, இப்படி சொன்னவரை கொண்டு வந்து நீ சொன்ன வார்த்தைக்கு ஆதாரம் காட்ட முடியுமா? இல்லை. அடி 80 கசையால் அடிக்க, நீ அடிக்க ஆள் இல்லைன்னு துணிச்சலாக பிடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப பேர். சர்வசாதாரண அந்த வீட்டுக்காரர் அடிக்கடி போகிறாரு, என்ன அர்த்தம்? என்னமோ கசாமசா போல் தெரியுது, அப்படி ஏதோ உதவிக்கு போகிறாங்க. பெரும்பாலான அந்நிய பெண்கள் இருக்கிற வீடுகளுக்கு பெரும் வாசல் இருந்துக்குவாங்க, உள்ள போக மாட்டாங்க. சொல்லலாம் நுபுவத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலேயே, அம்மா தாய்மார்களே, வீட்டில் ஆண்கள் இல்லாத வீடுகளில், அம்மா தாய்மார்களே முகமது கடைக்கு போகிறேன், எனக்கு காமா வேணுமா? அவங்க சீட்டு கொடுப்பாங்க. கத்திரிக்காய் 1/4 கிலோ, முருங்கை 1/4 கிலோ, வெண்டைக்காய் காசு பையெல்லாம் கொடுப்பாங்க, வாங்கிக்குவாங்க. அடுத்து விட்டு போவாங்க. அம்மா தாய் பெரியவங்களே, விதவை தாய்மார்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி முகமது கடைக்கு போகிறேன், சாமா வேணும், பருப்பு 1/2 கிலோ, துவரம் பருப்பு 1/2 கிலோ, வெண்டைக்காய் 1/2 கிலோ, வந்து பாசி பருப்பு 1/2 கிலோ வாங்கிக்குவாங்க. இப்படி எதுக்கு அந்த வீடு சாமான் வேண்டாம், அந்த வீடுகளில் வச்சுட்டு காசு கொடுத்துருவாங்க, மிச்ச காசை கொடுத்துருவாங்க. சொல்லலாம்
பெரும்பாலும் அந்த வேலையை செய்வாங்கன்னு சொல்லிட்டாங்க. வளைஞ்சிங்களா? அப்படி யாராவது ஒரு சீதேவி உதவிக்காக கூட போயிருக்கலாம் ஒரு வீட்டுக்கு. உடனே அவர் என்ன அந்த வீட்டுக்கு அடிக்கிட்டு போகிறாரு, என்னமோ கசாம்சா அப்படி. நீ சொன்ன கசாம்சா கருத்து என்ன? அந்த 2 பேரும் தவறளித்தார்கள்னு சொல்கிற மார்க்க சட்டப்படி சொன்னவனை அடித்து 80 அடி அடிக்கணும். இந்த மாதிரி சாதாரண வார்த்தைக்கு 80 அடி சும்மா இல்லை. இப்போ இஸ்லாமிய மார்க்கம் இல்லை, சட்டம் இல்லை, அதுன்னு நீ ஜாலியாக வளர்த்துருக்குற. முதுகை உரிச்சிடணும் 80 அடி. சரி, ஒருத்தரை பார்த்து ஒருத்தன் வந்து இன்னைக்கு சர்வசாரமாக திட்டுறான். சரி, சொன்ன வார்த்தையை சொல்ல கூச்சமாக இருக்கு எனக்கு. அவங்க அம்மாவை பற்றி தவறான வார்த்தையை சொல்லி அந்த பயலே அப்படிங்கிறான். அம்மாவை பற்றி ஒரு ஜினா செய்யக்கூடியவர் என்ற அர்த்தத்தை உடைய வார்த்தைகளை சொல்லி, விபச்சாரம் செய்யக்கூடிய வார்த்தையை சொல்லி திட்டுறான். தே பயலே, தே அதை சேர்த்துக்கணும், தே பயலே அப்படின்னு அது சார் அப்படின்னு திட்டுறான். இந்த வார்த்தைக்கு மார்க்கம் 80 அடி அடிக்கணும். இப்போ நீ வந்து அவங்க அம்மாவை பற்றி விபச்சாரம் செய்த ஒரு பெண் நீ சொன்ன இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அசிங்கமான வார்த்தை சொல்லியிருக்கிற, தே அப்படின்னு சொல்லியிருக்க. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அந்த தாய் விபச்சாரம் செய்தாள் அப்படின்னு அர்த்தம். அந்த விபச்சாரத்தில் செய்த தாய்க்கு நீ பிறந்தவளே அப்படிங்கிறான். இப்போ யாரை கதை செஞ்சுட்டான்? அவன் யாரை பற்றி பேசிட்டான்? அவன் தாய் ஒரு விபச்சாரின்னு சொல்லிட்டான். என்ன அர்த்தம்? பார்த்து சும்மா சர்வசாரமாக திட்டுறான் அந்த பையில. சரி, அம்மா இல்லை அக்கா இல்லை அப்படின்னு வார்த்தை சேர்த்துக்குவாங்க, அதுக்கு வார்த்தை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு வார்த்தை கெட்ட வார்த்தை சேர்த்துக்குவாங்க. அது கூட அவங்க அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த தாய் வந்து தவறு செய்தாலும் அவன் அம்மா சொல்கிற உடனடியாக மார்க்க இஸ்லாமிய சட்டமாக இருந்தால், ஹுக்குமாக இருந்தால், கலீஃபாவுடைய ஆட்சியாக இருந்தால் நீதிபதிகிட்ட போய் சொல்லணும், என் தாயை இந்த மாதிரி பழித்தான், கூப்பிடுங்க. நீதிபதி கூப்பிடாது, என் தாயை அந்த மாதிரி சொன்னியாப்பா? சொன்னேன். அதுக்கு நான் சாட்சி கொண்டு முடியுமா? அவங்க தாய் அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு கொண்டு முடியல. இழுத்துக்குமே 80 அடி, 2 கையும் கட்டி வச்சு, கம்பத்தில் 2 கையும் மேலே இழுத்து கட்டி வச்சு 80 அடி அடிச்சிடுவாங்க. சாதாரண வார்த்தையாது, சாதாரண வார்த்தை. இன்னைக்கு சர்வசாதாரணமாக காலையும் சாயந்தரம் வரைக்கும் 100 வாட்டி பழகும். அந்த வார்த்தை கெட்ட வார்த்தை சொல்லாமல் பேச்சே வரல. ஒவ்வொரு கெட்ட வார்த்தை நீ சொல்லுவதும் 80 அடிக்கு தகுந்தது. 80 அடி உனக்கு விடணும். அந்த மாதிரியான வார்த்தை எல்லாரும் மனைவரையும் பாதுகாக்கணும். அசிங்கமான வார்த்தைகள், பாயிஷான வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள். ரஞ்சவை சரி, இப்போ என்ன செய்யணும்? என்ன பை? அந்த மாதிரி வார்த்தைகள் சொன்னால் தண்டிக்கணும், தண்டனை இருக்கு. இப்போ தண்டிக்க அரசாங்கம் இல்லையே, இஸ்லாமிய அரசாங்கம் இல்லை, மாற்று அரசாங்கங்கள் இருக்கு. இப்போ தண்டிக்க ஆள் இல்லை என்பதற்காக பேசலாமா? பேசக்கூடாது. அல்லாஹ் தண்டிப்பான். ஏன்னா லுஇனு இன்னல்லதீன யர்முல் முஹ்ஸனாத்தில் காஃபிலாத்தி லுஇனு ஃபித் துன்யா, உலகிலும் ஃபித் துன்யா வல் ஆகிரா, உலகிலும் மறுமையிலும் அல்லாஹ்வால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ 80 கசையடி உனக்கு விழுக வேண்டிய வார்த்தையை நீ சொன்ன ஒரு அப்பாவியான ஒரு பெண்ணின் மீது, தாய் சீதேவியாக இருக்கலாம், உனக்கு இவன் பிடிக்கல, இவன் திட்டிருக்கான், அடிச்சிருக்கிறான், ஆக இவனை திட்டிக்கோ. அறிவு இருக்காடா உனக்கு, முட்டாள் பயிலே ஷைத்தான் அப்படின்னு என்ன வார்த்தை சொல்லுமோ இவனை திட்டிக்கோ. ஒருத்தவனை அடிச்சிட்டான் அல்லது கொத்த பிடிக்கிட்டான், இவனை திட்டினா உனக்கு கேள்வி இல்லை. அயோக்கிய பயிலே, அவனே இவனே ஷைத்தான் திருட்டு பயிலே அப்படின்னு திட்டு. நீ என்ன சொல்லும் போது நீலாம் ஒரு அப்பனுக்கு பிறக்கலடா அப்படிங்கிறான். அப்படி என்ற வார்த்தையை சொன்னால் யாரை குறை சொல்கிற? அந்த வார்த்தை நீ இவனை திட்டுவதாக நினைத்து யாரை திட்டிருக்கிற? ஒரு மூமினான, முஸ்லீமான, காஃபிலான, அப்பாவியான, தன் வீட்டில் உட்காந்து அல்லாஹ் ரசூலை பற்றி பயந்து குர்ஆன் ஓதி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாய், தொழுகை நிறைவேற்றி கொண்டிருக்க ஒரு அன்பு தாயை தவறிழைத்தால் நீ சொல்ல, நீ அந்த பெண்ணை, நீ ஒரு தாய்க்கு பிறக்க, ஒரு தந்தைக்கு நீ பிறக்கலை என்று அவர் அந்த ஆளை நீ சொல்கிறையே, ஆதாரம் கொண்டா, 4 சாட்சி கொண்டா, கொண்டு வரல அடி சாத்து 80 அடி கசையடி, முதுக தொலி ஒரு சொல். இப்போ நீ கேட்கலாம், இந்திய அரசாங்கம், இப்போ இந்திய அரசாங்கம் அப்படின்னு நாம் செய்ய முடியாது, சட்டங்கள்லாம் அவன் தான் நிறைவேற்ற முடியும், கோர்ட்டு தான் தீர்மானிக்க முடியும். தெரிஞ்சுங்களா? இஸ்லாமிய சட்டம் இல்லை. ஆனால் அல்லாஹ் விட்டுட்டான்னு அர்த்தம் இல்லை, அல்லாஹ் கணக்கு போட்டு வச்சுக்கிட்டான் எல்லாத்தையுமே. அஹ்சாஹும் அததன், ஒன்று அல்லாஹ் தாலா அஹ்சாக்குள்ள ஷையின் அத்தஹும் அத்தா, எல்லாத்தையும் சூழ்ந்தறிந்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா தாலா. கெட்ட வார்த்தையை சொல்லிட்டு தப்பிக்க முடியாது. நீ என்னென்ன கெட்ட வார்த்தைகள் என்ன சர்வசாதாரண முஸ்லீமுடைய வாயிலையும் 2 பேர் சண்டை போட ஆரம்பிச்சா பள்ளிவாசலும் சென்றுக்கிறான். பள்ளிவாசலை உட்கார வச்சுட்டு நீ அவனுக்கு பிறந்தவன் இவனுக்கு பிறந்தவன், எவ்வளோ தவறான வார்த்தைகள், இது எவ்வளோ தப்பான வார்த்தைகள்.
தண்டனை அல்லாஹ் தஆலா எழுதி வச்சுக்குவான். எழுதி வச்சு தண்டனை கொடுப்பான். எப்படி கொடுப்பான்? மொத்தமாக கொடுக்குறான். எங்கேயா போய் அடிபடுது, ஆக்சிடென்ட் ஆகுது, கால் உடைஞ்சு போயிடுது. 80 அடி அடிஞ்சால் கால் உடையுமே, அது அல்லாஹ் தஆலா ஒரு அடியில் உடைச்சிடறான். அவன் தூக்கிட்டு ஆஸ்பத்திரியாக சுற்றி ஒரு 3 மாதம் என்ன கஷ்டப்படுறான். என்ன வலி, ஒவ்வொரு தடவையும் ஆகும் அப்படி மூத்து வர்ற மாதிரி வலிக்குது, மரண வேதனை. ஒவ்வொரு தடவையும் தூக்கும் போது அது ஒரு அடி அப்போ வச்சுக்கோ. காலை டாக்டர் நோத்துறா பிடிக்கல, எக்ஸ்ரே பிடிக்கிறா பாடி, காலை நோத்துறா அப்பாங்கிறான், ஒன்று ஒரு அடி. அது மாதிரி 80 அடி விடுவோம். எல்லாம் நம்ம அனைவரையும் பாதுகாப்பாங்க. நீ அப்படி போய் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டால் எல்லாம் மன்னிச்சிடறான். யாரை தவறாக பேசுகிறேன், தம்பி தவறான வார்த்தை பேசிட்டு என்ன மன்னிச்சுக்குவான், எல்லாம் மன்னிச்சிடறான். நினைஞ்சுங்களா? அப்படி இல்லை என்றால் நினைஞ்சுங்களா என்னமா அந்த தவறான வார்த்தைகள் சொன்னதற்காக வேண்டி கட்டாயமாக அவர்கள் அல்லாஹ்விடத்திலே அவர்கள் மரணத்துக்கு முன்பு தௌபா செய்யாதிருப்பார்களே, ஆனால் அதற்காக வேண்டி தண்டிக்கப்படுவார்கள். அல்லாஹ்விடத்திலே அதற்காக வேண்டி அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். தண்டனை வேறு வேறு விதமாக. கண் வலி வருது, காது வலி வருது, அப்பா தாங்க முடியலங்கிறான். எங்கேயோ வலி வருது, முதுகு வலி வருது, வயிற்று வலி வருது, ஒவ்வொரு தடவை வயிற்றும் துடிச்சு போயிடுறான். இதுவும் ஒரு அடி தான், வயிற்றுல எல்லாம் அடிக்கிறான்னு அர்த்தம், சாப்பிட்ட அடி உழுகுதுன்னு அர்த்தம். அதனால் வாயை மூடிட்டு தான் சொல்லாம. உன் வேலை நீ பாரு, உன் தொழில் இருந்தால் உத்தியோகம் இருந்தால் பாரு, யாரை பற்றியும் பேசாத. அப்போ யகீனை பேசு, ஷக்கை சந்தேகத்தை பேசாதே. ஒன்று, யாரை பற்றியும் தெரியாத விஷயங்களில் தேவையில்லாமல் தலையிடாதே. யாரை பற்றியும் உனக்கு என்னன்னு தெரியாத தலையிடாதே. ஒரு விஷயம், இது சாதாரணமாக மக்களை பற்றியே இந்த செய்தி. அல்லாஹ் பற்றி பேசுகிற பொழுது எது உனக்கு உறுதியாக தெரியுமோ அதுதான் பேசணும். உறுதியாக தெரியலையா, தெரியலேன்னு சொல்லிடணும். ஏதோ எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசி அடுத்த ஈமான் கிடைக்கூடாது. வமினன் நாஸ் மன் யுஜாதிலு ஃபில்லாஹி பிகைரி இல்மின் வலா ஹுதன் வலா கிதாபின் முனீர். மக்களில் சில பேர் எந்த இல்மும் இல்லாமல், அறிவே இல்லை, அல்லாஹ் பற்றி எதுவும் தெரியாது, ஹுதன் நேர்வழியும் இல்லை, கிதாபின் முனீர் தெளிவான கிதாபும் இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம் அல்லாஹ் பற்றி பேசுறது. உனக்கு பயான் பேசணும்னு ஆசையாக தொழுகையின் சிறப்பு பற்றி பேசிட்டு போ, நோன்பின் சிறப்பு ஏதாவது அதை பற்றி ஏதாவது பேசிட்டு போ, ஜக்காத்தின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு பேசிட்டு போ. அல்லாஹ் பற்றி தானும் பேசுகிறேன் எனக்கும் தெரியும் என்று உளறது ஏதாவது பேசாது. அல்லாஹ் இங்கே கிடையவே கிடையாது, அரசுதான் நல்லா இருக்கிறான். இப்போ குரான் 100 ஆயத்தில் சொல்கிறான், ஓ மாக்கும் அல்லாஹ் அவன் கூட இருக்கிறான், அவனை சூழ்ந்துருக்கிறான், அவன் கூட ஷஹீதாக இருக்கிறான், அல்லாஹ் ஒரு வஸ்துவையும் சூழ்ந்துருக்கிறான். எல்லாமே கிடையாதுங்க. அல்லாஹ் சிஃபத்தில் சூழ்ந்துருக்கிறான். சரி, சிஃபத்தில் சூழ்ந்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால் தாத் எப்படி சிஃபத்தை பிரியும்? தெரியலைங்க. அதை பற்றி எந்த ஞானமும் இல்லை, எந்த விதமாக. சிஃபாத் அஃபாலியா தெரியுமா, சிஃபாத் தாத்தியா தெரியுமா, எதுவுமே தெரியல. பேச வந்துட்டாங்க. அகீதா மாநாடு அல்லாஹ் பற்றி பேசுகிறேன், அவருக்கே தெரியும். அகீதா மாநாடு நடத்துகிறாங்க. ஒரு பெரிய ஆலிம் சார் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தாத்தி சிஃபத்துக்கும் ஃபெலி சிஃபத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? பல முறை ஷரவுல் அகாயித் பாடம் நடத்தியாச்சு. அவர் உஸ்தாதாக இருக்கிறார், பல முறை உஸ்தா பிள்ளைகளுக்கு ஷரவுல் அகாயித் பாடம் நடத்தியிருக்கிறார். சிஃபாத்தை தாத்தியாவுக்கும் சிஃபாத்தை அஃபாலியாவுக்கும் என்னங்க வித்தியாசம்? இவர்கள் ஷேகமாரில் குறை சொல்கிறாங்க பாருங்க. ராவும் பகலும் அல்லாஹ்வுடைய சிந்தனையிலேயே மூழ்கி கிடந்து அல்லாஹ்வுடைய இல்மில் தன்னை அர்ப்பணித்து கொண்ட தன் ஷேகிட்ட சேர்ந்து பல வருஷங்கள் பாடம் பெற்று அல்லாஹ் பற்றி அறிந்து கொண்ட ஷேகுமார்களை குறை சொல்கிறான் பாருங்க. அப்போ நம்ம அவங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி ஏற்படுது. அல்லாஹ்வுடைய தாத்தி சிஃபத்துக்கும் அல்லாஹ்வுடைய ஃபெலி சிஃபத்துக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டேன். ஒருத்தர் மாபெரும் ஹஸரத்து, மிகப்பெரிய உஸ்தாது, மிகப்பெரிய பேச்சாளர் வேற. யோசிக்கிறார், யோசித்து விட்டு சொல்லுகிறார், தாத்தி சிஃபத் அப்படின்னு சொன்னால் ஹயாத் இல்மு இது மாதிரி உள்ளது. இது அல்லாஹ்வுக்கும் இருக்குது, நமக்கும் இருக்குது. நமக்கு ஹயாத்தாக இருக்கும், அல்லாஹ் ஹயாத்தாக இருக்கான். அந்த மாதிரி அனுப்பிச்சுங்களா. ஃபேலி சிஃபத்துனா ஹாலிக், அல்லாஹ் படைக்கக்கூடியவன், ராஜிக் உணவளிக்கூடியவன். இதுதான் ஃபேலி சிஃபத். இது அல்லாஹ் தான் ஹாலிக்குன்னு, நம்மளை யாரும் ஹாலிக்குன்னு சொல்லக்கூடாது, ராஜிக்கும் சொல்லக்கூடாது. அல்லாஹ் தான் ஹாலிக்கு, அல்லாஹ் தான் ராஜிக், அல்லாஹ் தான் ரப்பு. நாம் யார் ரப்புன்னு சொல்லக்கூடாது. ஹயாத்து பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்க்கு ஹயாத் இருக்குது, நமக்கு ஹயாத் இருக்குது. அல்லாஹ்க்கு இல்மு இருக்குது, நமக்கு இல்மு இருக்குது. அல்லாஹ் சமாத் இருக்குது, நமக்கு சமாத் இருக்குது. நாமும் கேட்குறோம், அல்லாஹ் கேட்குறோம் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்றார். தெளிவாக விளங்கி தான் சொல்கிறீங்களா, இல்லை மனசுக்கு அடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, கருத்து அது, நான் இன்னும் அதை பற்றி தெளிவாக ஆராய்ச்சியெல்லாம் பண்ணல, இப்படி தான் இருக்கும் என்று கருதுகிறேன் அப்படின்றார் அவர். அப்போ நான் சொன்னேன், குர்ஆன் என்னமோ நீங்கள் சொன்னதுக்கு நேர் மாற்றமாக சொல்லுது. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சிஃபாத்தி அஃஆலியால மற்றவர்களுக்கு பங்கு கொடுக்கிறான். ஏன்னா வஹுவ அஹ்ஸனுல் ஹாலிகீன், படைப்பாளர்களில் அல்லாஹ் சிறந்தவன் சொல்றான். மற்றவர்கள் படைப்பாளர்களை அல்லாஹ் சேர்த்துக்கிட்டான். கைருர் ராசிகீன், ரிஸ்க் அளிப்பவர்களில் அல்லாஹ் மேலானவன். அப்ப மற்றவர்களே ராசிக்குன்னு அல்லாஹ் சொல்றான். ரப்பயானி சகீர, அம்மா அத்தாவே ரப்புங்கிற அல்லாஹ் தஆலா மற்றவர்களையும் அல்லாஹ் ஒத்துக்கிறான். இந்த சிஃபத்தில் அல்லாஹ் மற்ற பங்கு தர்றான். ஆனால் ஜாதி சிஃபத்தில் அல்லாஹ் யாருக்கு பங்கு தரவே இல்லை. வஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் ஒருவன் தான் சமீ, அவன் தான் பஸீர். ஹுவல் ஹய்யு, அவன் ஒருவன் தான் ஹயாத்தானவன். அலீம், அவன் ஒருத்தன் தான். ஃபஅல் லிமா யுரீத், தான் நாடி செய்யக்கூடிய அவன் ஒருத்தன் தான் என்று இந்த சிஃபத்தில் அல்லாஹ் தஆலா யாருக்கு பங்கு கொடுத்த மாதிரி தெரியல. நீங்கள் சொன்னதுக்கு நேர் மாற்றமாக இருக்கே அப்படின்னு சொன்னால் தஹய்யூர் ஆகிட்டார். இல்லை சொன்னால் எனக்கு எதுவுமே தெரியல. சரியா? இப்போ தெரிஞ்சுக்கிறது. வாழ்நாள்லாம் அல்லாஹ் பற்றி சுபத்தி பயான் செய்யுங்க மேடை மேடைக்கு. இது எப்போ தான் அல்லாஹ்வுடைய தாத்து சிஃபாத்துடைய இல்மு எப்போ தெரிஞ்சுக்கிறது? ஒன்றும் தெரியல. அப்போ நாம் அவர்களை விடக்கிறதுக்காண்டி கேலி பண்ணுறதுக்காண்டி சொல்லலை பாய், இப்படி ஒரு இல்மு இருக்குது, இதன் பக்கம் நீங்கள் கவனம் செலுத்துங்கன்னு இருக்காங்க. நீ அனுப்புங்க கவனம் செலுத்து. ஒருத்தர் கேட்ட தாத்துக்கும் சிவத்துக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருந்தால் என்னென்ன வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் தெரியல. ஒரு ஆலிம்ட ஜாத்து சிஃபத்தை பற்றி நீங்கள் என்ன படிச்சிங்க? சரல் காயிதில் லாஹுவோ வலா கைருஹு, ஜாத்தும் சிஃபத்தும் அல்லாஹ்வுடைய சிஃபத்தும் ஜாத்தும் ஐனும் இல்லை கைரும் இல்லை. அது எப்படி இர்திஃபாவு நகீலின் முஹாலாச்சே? இஜ்திமாவு நகீலின் எப்படி முஹாலோ, இர்திஃபாவு நகீலின் முஹாலு. அது எப்படி புளிக்கிறது? ஒன்றுமே தெரியல. அதை பற்றி எந்த விதமான ஞானம், அடிப்படை ஞானம் கூட இல்லை. அப்போ அல்லாஹ் ரசூலை பற்றி அடிப்படை ஞானம் கூட இல்லாமல் ஷேகாக ஆயிடுறாங்க. வேற முரீது வேற கொடுக்குறாங்க. இது எப்படி? டாக்டர் வந்து டாக்டரத்தை பற்றி எந்த அடிப்படை ஞானமும் இல்லாமல், மஷாயகள் ஷேகமார்கள் என்று சொன்னாலே இறை ஞானத்தை போதிக்கிறவங்க தான். இப்போ இறை ஞானத்தை பற்றி தனக்கு எதுவுமே தெரியல என்று சொன்னால், ஒரு பெரிய ஷேக, அவருக்கு 100கணக்கான முரீதுங்க, அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன், ஞானத்தை பற்றி ஞானம் பேச, இதை பற்றி எனக்கு தெரியல. பின் என்ன நீங்கள் செய்கிறீங்க ஷேகா இருந்துன்னு கேட்குறாரு. வரவங்களுக்கு அல்லாஹ் அதுக்கு சொல்லிக் கொடுப்பேன், செய்யுங்கன்னு. எனக்கு என் ஷேக் சொல்லிக் கொடுப்பேன், சலவாத் ஓதுதான் சொல்லிக் கொடுப்பேன், அவ்வளோதான். இஸ்திக்ஃபார் சொல்லிக் கொடுப்பேன், அவ்வளோதான். அதை பற்றி அதுக்கு மேலே எதுவும் எனக்கு தெரியாது. பாராஃபாத் தஸ்பீஹத்துகள் இருக்கா சொல்லிக் கொடுப்பேன். தஸ்பீ செய்யுங்க, அல்லாஹ் அதுக்கு செய்யுங்கன்னு சொல்லுவேன். ஒரு 1000 வாட்டி செய்யுங்கன்னு சொல்லுவேன். அவர் 1000 வாட்டி செஞ்சோன்னா அது செஞ்சு முடிச்சா 5000 வாட்டி செய்யுங்கன்னு சொல்கிறது. அதே முடிச்சா 10000 வாட்டி செய்யுங்கன்னு சொல்லு. இதுதான் எனக்கும் அவர்களுக்கு தொடரும். அப்போ இந்த சில்சிலா ஒத்துக்கலாம், இது உண்மை தான். இங்கே சில்சிலையே அவுலியாயின்னு பேர். இப்போ இந்த ஷேகை பிடிச்ச இறைஞானம் கிடைக்கும்னு யாரும் போனால் அவன் சொல்லிடு, நான் இந்த இறைஞானம் எனக்கே அறவே தெரியாது, நான் இறைஞானி இல்லை, நான் திக்ர் சொல்லிக் கொடுப்பவன் தான். சில ஷேகமார்கள் தல்சமாத்து, அவர் வாழ்நாளில் அவர் வேலையெல்லாம் என்ன ஓதி பார்க்குறது, ஜின்னு ஓட்டுறது, பேய் ஓட்டுறது, பெசாசு ஓட்டுறது, அவர் சேர் எடுக்கிறது, சூனி எடுக்கிறது தான் வேலை. அதுக்குன்னு முறிது கொடுக்குறாரு சில பேருக்கு. உனக்கு முறிது கொடுத்து இஜாசு கொடுத்துட்டு இந்த ஆயத்தெல்லாம் ஓது, இந்த அதெல்லாம் ஓது, இது வந்து நடுஜாமத்தில் ஓது, இது 12 மணிக்கு ஓது, இது நடு குளத்தில் நின்று ஓது, இது வந்து அமாவாசை அன்னைக்கு ஓது, இது பௌர்ணமி அன்னைக்கு ஓது, இது ஓத உனக்கு இந்த பவர் வரும், நீ இனிமேல் பேயை ஓட்டலாம், பெசாசை ஓட்டலாம், ஜின்னை ஓட்டலாம், இதெல்லாம் செய்யும். இதுக்குன்னே ஷேக் முறியுது. மஷீகத் ஷேக் முறிது எது அவர்கள் பெரியவர் உண்டாக்கினார்களோ, எந்த இல்மு ஞானங்களுக்காக வேண்டி ஞானங்களை சீனா பசீனா கல்விருந்து கல்பு இந்த இல்மு ஞானங்களை அபூபக்கர் நாயகத்திலிருந்து அலி நாயகத்திலிருந்து கொண்டு வந்தார்களோ, ஜுனைல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், அபூபக்கர் ஷிப்லி இமாம் அவர்களும், கௌஸே பாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், கௌஸுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்களும், ஹாஜா அஜ்மீரி நாயகம் அவர்களும், நிசாம் உபைலாய் போன்றவர்களும் எந்த இல்மு ஞானங்களை தங்களுக்கு மத்தியில் பரிமாறி கொண்டார்களோ, அந்த இல்முக்காக வேண்டி ஹிலாஃபத்து கொடுத்தார்களோ, முரீது கொடுத்தார்களோ, அது இல்லாது ஒன்றுமே தெரியாது தானும் ஷேக் ஆயிடுறேன். ஒன்றுமே தெரியாமல் அவன் ஷேக்கிட்ட போய் ஹிலாஃபத்து கொடுக்குறாங்க. இவங்க ஹிலாஃபத்து வாங்கிறான், 20 பேர் ஹலீஃபா வாங்கிறாங்க, முரீது கொடுக்குறான். டாக்டருடைய அடிப்படை இல்மே தெரியல, ஒரு மருந்தும் தெரியல, ஒரு மாத்திரையும் தெரியல, எந்த வியாதியும் தெரியல, நாடி பிடிக்கவும் தெரியல. ஒரு டாக்டர் என்று போர்டு போட்டுக்கணும் வரக்கூடிய வைத்தியம் பார்த்தால் எப்படி அவரை கைது செய்யப்படுமோ அது மாதிரி தான் எல்லா குற்றமும் இவர்கிட்ட. ஒரு ஷேகர் முன்னாடி கவால் இருந்து அவர் பீடி குடிச்சிக்கிட்டு கேட்குற கவாலி கேட்டிருக்காரு. சொல்லுங்கள், அடி டபையில் அடி, ஹார்மோனியம் அடி, பீடி குடிச்சிக்கிட்டு தபையில் அடிக்கிறார், ஹார்மோன் அடிக்கிறார். வெறும் சடங்குகள், அந்த முன் ஷேகமாருடைய சடங்குகளை பின்பற்றுகிறார்கள். இவனுடைய குற்றங்கள் எதுவும் ஒருத்தர் மொட்டையாக தாடி சேர்த்துக்கிட்டு பைத்து கொடுக்குறாரு. ஷேக் ஒரு ஊருக்கு இங்கே ஊருக்கு ஒரு ஊருக்கு போயிருந்தா அந்த ஊரில் அவன் ஷேக் மொத்தா போய்ட்டான், ஷேக்குடைய மனைவி பைத்து கொடுக்குது எல்லாத்துக்கும்.
ஹிலாஃபத் என்பது ஆண்களுக்கு தவிர யாருக்குமே கிடையாது. அந்தமாக பைத்து கொடுக்குது, எல்லாரும் பைத்து வாங்கிட்டு வராங்க. அவங்க முறிதுலாம் வர்றாங்க, ஷேஃப் தர்பாருக்கு யாரை செய்ய வர்றாங்க, வரும்போது அந்த மனைவி எல்லாரும் உட்கார வச்சு ஆண்களுக்கு இந்த மாதிரி பைத்து கொடுக்குது. எல்லாத்துக்கும் பைத்து வாங்கி பிரச்சனை நானும் கொடுக்கலாம். அல்ல தான் பார்க்குறோம். எப்படி வந்து போலி டாக்டர் வைத்தியம் செய்யக்கூடாதோ, எப்படி ஆண்மை இல்லாதவன் திருமணம் செய்யக்கூடாதோ, அது மாதிரி இறைஞானம் இல்லாதவர்களுக்கு இறைஞான பாடம் விளங்காதவர்களுக்கு ஹிலாஃபத்தும் கொடுக்கக்கூடாது, கல்யாணம் முடிச்சு வைக்கக்கூடாது. அப்படி இறைஞானம் தனக்கே ஒன்றும் தெரியலன்னா தான் 4 பேருக்கு முறிது கொடுக்குறதும் ஹராமுட்டாங்க. ஆண்மை இல்லாதவன் கல்யாணம் முடிக்கிறது எப்படி ஹராமோ, வைத்தியம் தெரியாதவன் வைத்தியம் பார்த்து யாரையும் சாவடிச்சா எப்படி மாபெரும் குற்றம், கொலை குற்றவாளி. வைத்தியம் தெரியல ஒருத்தனுக்கு, அவன்கிட்ட போய் வைத்தியம் கேட்கலாம் ஒருத்தன், சார் இந்த மாதிரி எனக்கு பேதி ஆகிட்டுருக்கு, மாத்திரை கொடுங்க சார் அப்படின்னு. அப்படியே எனக்கு தெரியுமே, இந்த மாத்திரை கொடு அப்படின்னா செத்து போயிட்டான். இவனை கைது செய்து தூக்கில் தான் மாட்டான், இவனும் கொலை குற்றவாளி தான். நேரடியாக செய்யாதுன்னு அது அம்தில் சேர்க்க முடியாது, தூக்கில் ஏற்ற முடியாது. ஷிபுல் அம்தில் அல்லது ஹத்தாவில் சேருங்க. ஹதான் ஒரு கொலை நடத்தியதாக, அம்தன் சேராதனால இதுவும் கொலை குற்றவாளி தான். இவனும் கஃபாரா கொடுக்கணும், தியத்து கொடுக்கணும். கஃபாரா இருக்குது, தியத்து இருக்குது. நல்ல விளைநிலா ஒரு டாக்டர் தான் போலி டாக்டர் இல்லாதவன், இவன் மருத்துவம் செய்து யாருக்கும் உயிர் சேதம் ஏற்பட்டு விட்டால் அந்த உயிர் சேதத்துக்கு கஃபாரா கொடுக்கணும், தியத்தும் கொடுக்கணும். இஸ்மும் உண்டாகும், பாவமும் உண்டாகும். ஏன்னா அல் கத்லு பில் சபப் அல் கத்லு பில் ஹதால உண்டாகும். நேரடியாக கொலை செய்யாவிட்டாலும், கொலை எண்ணம் இல்லாவிட்டாலும் இதுவும் கொலைதான். அதே மாதிரி தான் ஒரு ஷேഖ ஈமானை கெடுக்கிறார், ஆலிம் ஷா தனக்கு எல்லாம் தெரியும் என்று மார்க்கத்தை விளங்கியது போன்று பேசி ஈமானை கெடுக்கிறார். யுஸ்அலு அன்ஹு, அதை பற்றி கியாமத்தில் கேட்கப்படும். நீ ஏன் வைத்தியம் செய்யலாம் கேட்க மாட்டான், செஞ்சு ஏன் சாவடிச்சேன்னு கேட்பான். அவர் தான் வைத்தியம் உடம்பு சரியில்லைன்னு வைத்தியம் செய்யலாம்ல, எனக்கு வைத்தியம் தெரியும், வைத்தியம் தெரிஞ்சவங்கள்ட்ட போகன்னு தான் சொல்லணும். நீ வைத்தியம் சொல்கிறேன், நானும் வைத்தியம் சொல்கிறேன்னு சொல்லி அவர் கெடுக்காத, அவர் ஆபத்தில் மாட்ட வைக்காத, அது ஆபத்தில் மாட்ட வைக்காது. அதனால் முன்னும் பெரியவங்க சொன்னாங்க, நீம் ஹக்கீம் ஹத்தரை ஜான், அற வைத்தியம் உயிருக்கு ஆபத்து, அற வைத்தியம் அற ஆலிம் ஷா, நீம் ஆலிம் ஹத்தரை ஈமான்ட்டான். அற ஆலிம் ஷா ஈமானுக்கு ஆபத்து. அவன் பத்துவா கேட்க போய் அவன் தான் தெரிஞ்சதெல்லாம் முன்னெடுக்கணும்னு சொல்லி மசால் சொல்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆபத்துகளை உண்டாக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதரை பற்றி, விதியை பற்றி உங்களிடத்தில் கேட்டால் தெரிந்து வாய் மூடிக்குங்க, தெரியாது பேசாதீங்க. அதை பற்றி எல்லாரும் சொன்னது அப்படி நம்பிக்கங்க, புரிஞ்சுங்களா? எவன் பேசினானோ கேட்கப்படுவான், எவன் பேசல ஏன் பேசப்படலே என்று கேட்கப்பட மாட்டான். ஏன் பேசுறேன், புரிஞ்சுங்களா?